இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சேன், ஆனா என்ன பிரமிக்க வச்சிட்டான் என்று டைரக்டர் பாலா சசிகுமாரை வியந்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் உலகத்தின் ஆச்சரியங்களில் ஒன்று. அவ்வப்போது இப்படி குருவுக்கு இணையான சிஷியர்கள் வருவார்கள், வெல்வார்கள். இந்த கதையும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கதை தான். தனது அசிஸ்டன்ட்டுகளில் சிலர் மீது மட்டும் கரிசனம் காட்டும் டைரக்டர் சங்கர் வேறு சிலர் மீது அவ்வளவு கரிசனம் காட்டாமல் போனதற்கு ஜாதிதான் காரணம் என்று தனி ஆவர்த்தனம் வாசிக்கிறது கோடம்பாக்கம். ஐயா, இது வேறையா? குற்றம் 23 படம் வெளியான நேரத்தில் அப்படத்தை பார்த்து வியந்த டைரக்டர் சங்கர் தனது சிஷியன் அறிவழகனை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டார். அவ்வளவுதான், படத்தின் கலெக்ஷன் தாறுமாறாக ஏறியது. படமும் ஹிட். அதுக்கப்புறம் சங்கரின் சிஷியர்களில் ஒருவரான ஆடம் தாசன் இயக்கிய பாம்பு சட்டை வெளிவந்தது. ரெவென்யூ சுமாராக இருந்தாலும் விமர்சகர்களால் ஆஹா ஓஹோ என கொண்டாடப்பட்டது அப்படம். படம் வெளியான அடுத்த நாளே இப்படத்தை பார்த்து தனது பாராட்டுகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்தினார் கபாலி புகழ் பா ரஞ்சித். படத்தை பார்ப்பதற்கு முன்பே தனது பாம்பு சட்டை படத்தை பார்க்க சங்கரை அழைத்தாராம் ஆடம். என்னென்னவோ காரணங்களை சொல்லி தள்ளி போட்ட சங்கர் பா ரஞ்சித் கருத்து சொன்னதும் படம் பார்க்கும் எண்ணத்தையே கைவிட்டு விட்டார். கபாலிக்கு பின் சாதி அரசியலை முன்வைத்து கருத்துக்களை பேசி வரும் பா ரஞ்சித் ஆடம் படத்தை பார்க்க விரும்பியது கூட அப்படி ஒரு பிணைப்பின் காரணமாக தான் என்கிறார்கள் கோடம்பாக்கத்தில். சங்கர் இப்படத்தை பார்க்காமல் விட்டதற்கும் அப்படி ஒரு தள்ளி வைக்கும் மனநிலை தான் என்று கொதிக்கிறது அதே கோடம்பாக்கம். மனசிற்கும் மனுஷனுக்கு மதிப்பிற்கு மதிப்பிருக்கும் மனுஷனுக்கு மனசு இருக்காது. இரண்டும் இருந்திருக்க வேண்டிய சங்கர் ஆடம் விஷயத்தில் செய்தது பச்சை துரோகம் அன்றி வேற என்ன?